யார் இவங்க? உனக்கு தெரியாதுல்ல? சொல்றேன். அது அது கீழே அது கீழே அதான் ஓட செமையா இருக்குல்ல? காசு கொடுத்தா செமையா இருக்கும் மச்சான். சும்மா காசு. ஏய் ஓனர் இருக்காரு மாமா. இருந்துட்டு போறாரு. எனக்கு என்ன? ஒரு நிமிஷம் இரு. என் வேலைக்கு ஆப்பு வச்சிடாதடா. மச்சான் செமையா இல்ல? ஏய் உள்ள போடா. காசு கொடுத்துட்டு போடா. இல்ல வரேன்ல. டேய் காசா கேக்குற நீ. மாதிரியா எடுத்து வாங்கிடு. இல்ல செமையா. இதுல போன ஃபிகர் செம்மையா உசாராகும். சும்மா தகன்னு இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ இவன் டேய் மச்சான், டேய் இங்க என்னடா பண்ற? நீ வர வரைக்கும் இங்க நான் தான் மேனேஜரு. விடு மச்சான், வந்துட்டல்ல விடு. மச்சி பைக்ல செமையா இருக்குல்ல? அதெல்லாம் அப்படிதான்டா இருக்கும். அதெல்லாம் அப்படிதான்டா இருக்கும். இதுல போன ஃபிகர்லாம் செமையா முடியும்ல? இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் பைக் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன்டா. அதெல்லாம் காசு இருக்கிறவங்க முடிவு பண்றது. ஏய் அது இல்லாமல வருவாங்க. என்னடா நீ ரொம்ப தான் பண்ற. மச்சான் எதில் எடுக்கலாம்? சூப்பரா இருக்கும். அது நீ தான்டா முடிவு பண்ணணும். செமையா இல்ல அது? மச்சான் டெஸ்ட் ட்ரைவ் கொடுறா. செக்யூரிட்டி டேய் மணி ஆகுதுடா, வண்டியை குடுறா. ஏய் சட்டை கேட்றா. உங்ககிட்ட எதுவுமே வாங்கலடா. நீ என்ன வந்த? நீ எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன்டா. நீ ஏன் ஃபிகரே உஷார் பண்ணிட்டல. ஐயோ இவ்வளவு போயிட்டாளா? ஹலோ கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே கூல். அப்புறம் என்னாச்சு? சொல்ல முடியாது போங்க. சரி சாரி சொல்லுங்க. இல்ல போங்க சொல்ல முடியாது. கிண்டல் பண்றீங்க? சாரி சொல்லுங்க. சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க. இல்ல நீங்க சிரிக்கிறீங்க. சாரி சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க. ஏன்டா ரூமுக்குள்ள வந்த? ஒரு ரூம் யாரும் கிடையாது. போய் வேலையை பாருங்க. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு உங்க அப்பனுக்கும்? எப்ப பாரு ரெண்டு பேரும் நோய் நோய் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. நாங்களும் வயசு கண்டோம்ல. என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. நான் உனக்கிட்ட நீ ஒரு பதில் சொல்ற. நான் சொன்னதை அப்படியே போய் அவர்கிட்ட சொல்லு, அவருக்கு புரியும். என்னாச்சு இவனுக்கு? ஒரு மாதிரியா பேசிட்டு போறான். என்னதாங்க உங்களுக்கு உங்க பிள்ளைக்கும் பிரச்சனை? எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. புள்ளையாடி வளர்த்திருக்க நீ? ஏங்க நீங்களும் என்னங்க அவன மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? சத்தமா தான் சொல்லி தொலைங்களேன். வாங்கி வச்ச சீடியை பாத்துட்டாண்டி. அதுக்குதான் தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள இருக்கும்போது இந்த மாதிரி கருமத்தெல்லாம் வீட்டுல வாங்கி வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஏன் நீ சம்பந்தமெல்லாம் பேசுற? நீ தானே உட்காந்து பார்த்த. சரி சரி வாயை மூடுங்க. அக்கம் பக்கத்துல கேட்டாங்கன்னா காரி மூஞ்சி மேலே துப்புவாங்க. முதல்ல அந்த கேசட்லாம் எடுத்துட்டு போய் குப்பத்தட்டுல போட்டு எரிச்சிருங்க. இனிமே வாங்கிட்டு வராதீங்க. இதுக்குதான் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்றேன். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நாளைக்கே அவனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறோம். இனிமே வாங்கிட்டு வந்தீங்க உங்களையும் சேர்த்து கொளுத்திடுவேன். கொளுத்திடுவியா? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்க? என்ன பாக்குறீங்க? இவங்களுக்கு ஒரு பக்கம் மீசையும் தடையும் இல்லன்னா எங்க ஊர்ல குட்டியம்மா யாரும் பார்க்க கூடாது சட்டம். அதை மீறி இவனுங்க பாத்துட்டானுங்க. அதான் எங்க அண்ணன் ஒரு பக்கம் மீசையும் தடையும் எடுத்துட்டாரு. நீங்க பாக்கலாம், நீங்க மாப்பிள்ளையாச்சே. வாங்க. பாத்தியா இப்போதான் என்ன நம்புறியா? இவ இதுக்குள்ள வந்து எவ்வளவு நாளா உட்காந்துட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுடா. இந்த கபோர்ட்லயா?
இல்லடா இந்த ஃபிளாட்ல இவ பண்ண அலப்பறை எல்லாம் பார்த்துதான் நான் இங்க பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஐயோ என் தூக்கத்தையே கெடுத்துட்டா போ. இருந்தாலும் இவளோட தைரியத்தை நம்ம பாராட்டணும். ஆம்பளைங்க மட்டும் இருக்க அந்த ஃபிளாட்ல யாரோட கல்லையும் படாம ஒளிஞ்சிருக்கால. ஆமா, நீ விட்டு ஏதாவது கேட்டியா? இவ வாயை திறந்து ஏதாவது சொன்னாதானடா. இவளுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். போன வாரம் இதே மாதிரி எங்க மாமா வீட்டுல ஒரு பெங்காலி பொண்ணு வந்தா. திருட வந்தா. ஆனா எங்க மாமா கையங்களமா பிடிச்சாரு. ஆனா போலீஸ்காரங்க எங்க மாமாவை தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்? எங்க மாமாவ மேல திருட்டு கேஸ் கொடுத்தாரு. ஆனா அவ எங்க மாமா மேல ரேப் கேஸ் கொடுத்துட்டா. பின்ன டேய் இவ்வளவு அதே மாதிரி இருக்க போறா. சோ பார்த்து பொறுமையா நிதானமா டீல் பண்ணணும். நம்ம மாட்டிக்கிட்டா நீ ஒரு காரியம் பண்ணு. உனக்கு ஹிந்தி தெரியும்ல, நீ ஹிந்தில 2 டயலாக் விடு. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ளோவா தெரியாது. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, நீ தைரியமா எடுத்து விடு. हे लड़की, पक्का वर्क है। तुम हमारा कमारा क्यों? ओ, हो क्या ये हमको दुम तो देता है? तुम चुप रहो. ना इले चुप रहो, अवधा चुप रहो. ए चोर, तू चोर, मैं बड़ा चोर. या बिरयानी चोर. எனக்கு தமிழ் தெரியும். நண்பா, அவளுக்கு தமிழ் தெரியுமா? உன்னோட ஹிந்தியெல்லாம் நாம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன எதுக்கு இவ்வளவு நேரம் பேசாம இருந்த? நீ கீழே இறங்கி வா. நீ வரியா இல்ல போலீஸை கூப்பிடுவா? எனக்கே தெரியாது நான் யாருன்னு. நான் இங்க எப்படி வந்தேன், எவ்வளோ நாள் ஆச்சு, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. யாரையும் தொந்தரவு பண்றதுக்காக நான் வரல. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் இங்க இருக்கேன். சரி இங்கே இரு. ஏய் இவளுக்கு ஒண்ணு இல்லடா, இவ போய் சொல்லிட்டு இருக்கா. இவள முதல்ல இங்க இருந்து வெளிய அனுப்பணும். வெளிய வாடி. ஓ வா வா வா. ஏய் டேய் அவளை இறக்குறேன்னு நீ கீழே வந்துட்டியடா. எந்திரி எந்திரி எந்திரா. எனக்கு ஒண்ணும் ஆகல. முதல்ல இவள இவ எங்கடா போனா? எங்க போனா? ஒருவேளை உன்னோட இந்தியை கேட்டு பயந்து. ஏய் சச்சா இல்லடா, அவ இங்க தான் எங்கேயாவது இருப்பா. திருடி அவ. ஏய் எங்க இருக்க? வெளிய வா. என்னடா இது? என்ன ஏமாத்த பாக்கு. டேய் ஏய் டேய். ஏய் எங்க இருக்க? இவ எங்க போனான்னு தெரியலையே. வினோ, அவ போயிட்டாடா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ எதுக்குடா டிவியா? நில்லுங்க நில்லுங்க. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நின்னு கேக்குறாங்க. டேய் உனக்கு குளியறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? போடா. நீ போடா, நான் கண்டுபிடிச்ச இடம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னால முடியல. தண்ணி தண்ணி அர்ஜுன், தண்ணிடா. சுகுமார், தண்ணி தண்ணி தண்ணி. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் தாடா ப்ளீஸ்ரா. உட்காருங்க ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டேய் இவன் நிஜமாவே ஆவிதான். டேய் நான் அப்பவே சொன்னல இங்க என்னமோ இருக்குன்னு. வாய முறா. உன்னாலதான் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடவுளே, நான் ஆவியோட கையால தான் சாகணுமா? டேய் நீ செத்தாலும் பரவாயில்ல, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. எனக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பாரு விதவை ஆயிடுவா. அப்புறம் நான் அனாதையா தான் தெரியணும். போடா. நண்பா, ஏன்டா இவ பேசாம இருக்கா? யார் ரத்தத்தை முதல்ல குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு மச்சான். உன்னோட பிளட் குரூப் என்னடா? ஏவா பியா? பி. ஐயோ என்னடா? என்னோட பாதி ரத்தத்தை இவ குடிச்சிருவா. அப்படி என்னோட ரத்தம் ஏ குரூப். சரி எல்லா ரத்தத்தையும் குடிக்கிற பேய் மாதிரி இருக்குடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்ல.
அந்த மாதிரி இல்லையா, வேற எந்த மாதிரி ஆளு? நண்பா, அந்த பேய் அழுவுதுடா. எங்க பாரு, அழாத. நான் சொல்றேன்ல, அழாதன்னு சொல்றேன்ல. அம்மாடி, என் செல்ல ஆவில அழாத. இங்க பாரு, இவ பாவமான ஆவின்னு ஆமாண்டா. உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நானும் கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் எப்போ இங்க வந்தேன்னு எனக்கே தெரியாது. சரி, ஆவியோட பேர் என்ன? எனக்கு அதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்தது ஒரு டாக்டர் ஃபேமிலி. அப்படியா? ஒரு நிமிஷம், நான் இது வந்துடுறேன். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன். தனியா விட்டுட்டு போயிட்டான் பாத்தியா? ஐயோ ச்சே, இது எல்லாமே வினோக்கு வேண்டியது. இது இல்லாம அவன் தூங்கவே மாட்டான். இது எடுத்துக்கிறேன். இது அந்த டாக்டர் ஃபேமிலியோட திங்ஸ். அவங்கெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவங்களோட மூத்த பொண்ணு இறந்து போனாங்க. ஒருவேளை அந்த மூத்த பொண்ணு நீயா இருக்குமோன்னு. ஹலோ, நான் வந்து நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான். ஒழுங்கா போனை வைடா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ கவலைப்படாத, நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகே, நாம போலாமா? நாங்க போயிட்டு வரோம். நாங்கள் போயிட்டு வரோம். ஒரு முடிவு எடுக்கலாம், சரியா? வரோம். இங்க என்னடா நடக்குது? ச்சே. ஆமா, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு? போயும் போய் இந்த மாதிரி பொண்ணையா பாப்ப? பார்க்க நல்லா தானே இருக்கான் உன் பையன். நல்ல பொண்ணா பார்க்கலாம்ல. அவன் கேக்குற மாதிரி பொண்ணை நான் பார்க்கணும்னா சமந்தா வீட்டுக்கும் தமன்னா வீட்டுக்கும் நடையாதான் நடக்கணும். பசங்க பொண்ணுங்க அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சகஜம் தானே. இதுல உனக்கு என்ன சங்கடம் சொல்லு? எனக்கு என்ன சங்கடமா? சங்கடம் இருக்காதா பின்ன? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவன் முந்தல முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க. அப்புறம் அப்பாவெல்லாம் மறந்துட்டு அவ பேச்சை கேட்டு அவ பின்னாடியே போயிடுறானுங்க. அப்புறம் சங்கடப்படுறது நீயா நானா? அட்வைஸ் பண்றதும் ஆறுதல் சொல்றதும் ரொம்ப தான் ஈஸிமா. உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டு போனா? இதே தானே பண்ணிட்டு போனா? எதுக்கு ஏன் பொண்ணை எடுக்கிற? அது அவ சாமர்த்தியம். உன் பொண்ணு மட்டும் இல்லம்மா, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணும் இதே சாமர்த்தியத்துல தான் இருக்காங்க. வந்துட்டா பேசுறதுக்கு. வருவாடி உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னே ஒருத்தி. மா, ஆ, புரோக்கர் பொண்ணு பார்க்க சொன்னால. அதெல்லாம் முடியாதுடா. ஏங்க வாங்க. ஏங்க, அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா செக்கச்செவேல்னு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்காளாங்க. இவன் மட்டும் வந்து அந்த பொண்ணை பார்த்தான்னு வைங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அப்புறம் நம்ம நிலைமை அதோ கதிதான். நம்மளுக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டேய், உன்னால நாங்க அசிங்கப்பட்டதெல்லாம் போதாதாடா? ஜீப்ல ஏத்தி ரோடா அப்பா நினைச்சாலே ஐயோ. இத பாரு, எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பாப்போம். அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். சாரிம்மா. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சம்பந்தமே இல்லம்மா. அவள்கிட்ட பேசியிருக்க, என்கிட்ட பேசுற முதல்ல. ஓ, நீ மொக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை செழிச்ச மாதிரி என்னால முடியாது. போயா. ஏண்டா பெத்த தாய மொத்தம் சொல்றியாடா? அதான் முதல்ல சாரி சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அப்ப நீ முதல்ல சாரி சொன்னது என்னை இப்படி அசிங்கப்படுத்ததானா? ஏங்க, என்னங்க இவன் இப்படி சொல்றான், நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாலதான் சொல்ல முடியல, அவனா சொல்லிட்டு போட்டுமே. என்னது? இல்ல, அவனை என்னால எதுவும் சொல்ல முடியலையே. டேய், உன் கூட பொண்ணு பார்க்க வரவே மாட்டேன்டா. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஓஹோ, அம்மா போய் மொக்கன்னு சொல்லிட்டல, இனிமே உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அப்ப சீ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. என்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா ஹெல்ப்? நான் பொண்ணு பார்க்க போறேன். சரி, தனியா போறேன். ஏன்? இங்கெல்லாம் என் கூட வர முடியுமா? தாராளமா வரலாம். 4 தமிழ் பட டைட்டில் சொல்லணும். நல்லவனுக்கு நல்லவன், சரி, ஊருக்கு உழைப்பவன், உத்தமன், இந்த மாதிரி என்ன பெருமையா பேசணும். பெருமையா தானே பேசிட்டா போச்சு. ஆளுக்கு 100 ரூபா தரேன். பரவாயில்லையே. ஓகேவா? ஓகேப்பா, வாங்க. வாங்கப்பா. ఇంట్లో నాకు తప్ప యారుకు పొరుపే ఇల్ల அல்லடோ,
నేనే ఇక్కడే ఉన్నాను. ஐயோ என்னடி பண்றீங்க? டைம் ஆகுது, வெளியே வாங்கடி. மணி 9 ஆக போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பிறந்தது லேட்டு, ஸ்கூலுக்கு போறது லேட்டு, காலேஜுக்கு போறது லேட்டு. இப்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம்னா அதுக்கும் லேட்டும். మంచిగా ఉన్నదా? సూపర్ బావా. నేను ఓకేవా బావా? ஐயோ பொண்ணுதான் உண்ட. ஏண்டி உன்னை பார்க்க வர்றாங்களா பொண்ணு பார்க்க வர்றாங்களா? சீக்கிரம் பொண்ணு తీసుకురండి. ఏమండి నాకు మేకప్ ఓకేవా? ఏంటి కొంచెం తూకలు కమ్మియా இருக்குது, అల్లి పూసికోండి. ஐயையோ தெரியாம விழுந்துட்டேனே இந்த குடும்பத்துல. சரியான நாடக குடும்பம். வந்துட்டாங்களே, வாங்க 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 வாங்க. வணக்கம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணு கொடுத்தவங்க தலையை வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையை வெட்டுவேன். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணா? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. கேஆர் శ్రీనివాసులు நீங்க தானே? లేదప్పా, ఎన్టీ రామారావు గారు ఇల్లు. నైనా నేను రెడీ నైనా. நீங்களே படி. சார் இந்த பொண்ணு தான். இது பொண்ணு இல்லப்பா. பொண்ணு இல்லையா? பேய். எங்க வீட்டு பிள்ளை நல்லவனுக்கு நல்லவன். லேட்டஸ்டா அண்ணன் ஒரு சிங்கம், அண்ணன் ஒரு புலி. அசரா புலி. அதெல்லாம் ஏன் பேசுற? அண்ணன் ஒரு பரதேசி. அண்ணன் ஒரு புறம்போக்கு. உனக்கு பொண்ணு கொடுத்தா ஏன் கழுத்து போயிடும். பொண்ணு லேது மண்ணு லேது போட வெளியே. அண்ணே கடைசியா ஒன்னு சொல்லிக்கலாமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இந்த இடம் சூப்பரா இருக்குதா? ஆமா. டேய் நீ அவங்களை கவனிச்சாடா? இல்ல, என்ன? நமக்கே தெரியாம அவனுங்க ஏதோ பண்றானுங்கடா. அப்படி என்ன பண்றாங்க மேன்? இல்லடா, காலையிலேருந்து 2 பேரும் ஒன்னாவே சுத்துறானுங்க. போதாதுன்னு காலையிலேருந்து குடிச்சிட்டு இருக்கானுங்கடா. அதுவும் நல்லது தானே, நம்மளும் தானே குடிச்சோம். எனக்கு சந்தேகமா இருக்குடா. அவனுங்க அங்க கீழே இருக்கு பார் மாமி, அதை கரெக்ட் பண்ண பாக்குறானுங்கடா. மாமியவா? எந்த மாமிய? நீ பாக்கலையாடா? வெள்ளை வெள்ளைன்னு ஒரு மாமி. இல்லடா, நான் பார்த்ததில்ல. ஆமா, நீ எப்ப அதெல்லாம் பார்த்த? அதான்டா ஸ்டீஃபன். நல்ல ஒரு கிழங்கு இருந்தா பெருச்சாலி பாரிய கூட தோண்டி எடுக்கும்டா. நீ எங்க வேணா தோண்டிக்க. டப்ஸ்மாஷ் பண்றியா இந்நேரத்துக்கா? போய் தூங்குடா போடா. கரெக்ட். இங்க பாரு, 2 பேரும் அடிச்சுட்டு கவுந்துட்டானுங்க. நீ அவளை கூப்பிட. நான் இங்கதான் இருக்கேன். இங்க பாரு அவி, இந்த மாதிரிலாம் வந்து பயமுறுத்தாத ப்ளீஸ். என்ன ஆவின்னு கூப்பிடாதீங்க. எங்களுக்கு உன்னோட பேர் வேற தெரியாதுல்ல. உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது வெறும் இருட்டா மட்டும்தான் எனக்கு தெரியுது. எவ்வளோ நாளா நான் இங்கே இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு நாள் நீங்க என்ன வந்து பார்த்தப்போ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். மனுஷங்களா பார்த்து பயப்படுற ஆவியா நான் இன்னைக்கு தான்ப்பா பாக்குறேன். நீயும் என்ன எத்தனை தடவை பயமுறுத்தி இருக்க? நான் பயமுறுத்தல, உங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்தேன்.
சரி நீங்க பாரு நம்ம பிளான் என்னன்னு சொல்லு. அவனுங்களுக்கு தெரியாம நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்படின்னா ஃப்ளாட்டை மாற்றணும். ஐயோ போகாதீங்க. இதுக்கப்புறம் நமக்கு வேற வழியே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கடவுள் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு எனக்கு உதவி செய்யறதுக்காக. சரி நீ ஒன்று பண்ணு, நீ அவங்க முன்னாடி போய் நில்லு. அப்படி இல்லாட்டி எங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் இங்க வச்சிருந்த பென் கேமராவை காணோம். அது இருந்திருந்தா நான் அவங்களுக்கு ப்ளே பண்ணி நம்ப வச்சிருப்பேன். சாரி, அத நான் தான் எடுத்தேன். ஒரு நிமிஷம். போயிட்டாளா? இதுதானே பிரச்சனை. ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எஃபர்ட்டை கொடுத்துட்டு போயிடுறா. ரொம்ப கஷ்டம்பா. தோ வந்துட்டா. அதோ பாத்தியா, நான் சொன்னப்போ நீங்க யாருமே நம்பலல்ல. இப்ப பாரு. என்னத்த? டேய் ஆவிய பாருடா. ஆவியா? இதுல எங்கடா இருக்கு ஆவி? ஏய் ஆவி இல்லடா, ஆனா டிவி ஆன் பண்ணும்போது அந்த சேர் அப்படியே நவுறுது பாரு. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கடா. ஏதோ பேய் படத்தை பார்த்துட்டு நம்மளை வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். டேய் தயவு செஞ்சு நம்புடா. டேய் சுதி சொல்றா. ஓஹோ, அப்போ உனக்கும் இதெல்லாம் தெரியுமா? அப்ப இவன் கூட சேர்ந்து நீயும் விளையாடிட்டு இருக்கல? எப்பா நாங்க தொந்தரவுன்னா சொல்லிடலாம்ல. வெளியில அனுப்புறதுக்கு இல்லாத கதையெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு? வாடா போலாம். என்ன என்னன்னு எனக்கு தெரியும்டா, ஆனா என்கிட்ட இதெல்லாம் நடக்காது. சரியா? டேய் வாடா. ஐயோ ச்சே, டேய் நீ என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? நான் என்ன சொல்றது? ஐயோ அவனுங்கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நான் தான் சொன்னல, அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படியே இருந்தா ஃப்ளாட்டை தான் மாற்றணும். சேச்சே அதெல்லாம் தேவையில்லடா. இங்கே பாரு, நாங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு திரும்பி வரோம். உனக்கு ஒரு நாள் டைம் தரோம். ஏதாவது பண்ணி அவங்கள பயமுறுத்தி நம்ப வச்சிரு, இல்லைன்னா உன்னை காப்பாற்ற முடியாது. இங்க பாருடா, அவனுங்க சொல்ற மாதிரி இங்க ஆவி இருக்குன்ற. எங்க? அதைத்தாண்டா நானும் கேட்குறேன். அப்படி இருந்தா இட்லி குண்டாலம் தான் வரும். இல்லடா, சுதீர் இதெல்லாம் நம்பவே மாட்டான். இப்ப அவனும் இதெல்லாம் நம்புறான்டா. அதான்டா அந்த வினு அதை இதை சொல்லி அவன் மனசை குழப்பிட்டான். இது கொஞ்சம் புடி. என்னாச்சு? 102. அது சரி. அடேங்கப்பா. ஏய் நீ சொன்ன மாமி இதானா? நீ போட அந்த பக்கம். இதெல்லாம் உனக்கு முடியாதுடா. ஐயோ 115, 125, 135, 150. கடவுளே, முன்னாடிலாம் 200 வரைக்கும் பண்ணுவேன். இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா நாம நினைச்சா மட்டும் நடக்காதுல்ல. மாமி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் தம்பி, என்னோட ஆத்துக்காரர் வருவார். மாமியோட ஆட்டோக்காரன். பாகுபலி ரேஞ்சில. நத்திங் சாமு, தம்பிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. இவனுக்கு தான் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாம் உண்டு. மாட்டி விடவா பாக்குறேன். மானம் போகாம தப்பிச்சது. இவர் தான் அந்த ஆட்டோக்காரனா? ஐ மீன் ஹஸ்பண்ட். ஆமா இவர்தான். நேம் வந்து சாமுவல் ஆண்ட்ரோசன். நான் சுருக்கமா செல்லமா சாமுன்னு கூப்பிடுவேன். அவருக்கும் தமிழ் தெரியுமா? நோ நோ, ஹீஸ் ஃப்ரம் அமெரிக்கா. இங்க ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்காரு. நீங்க தமிழ், அவர் இங்கிலீஷ். எப்படி? எங்களுது லவ் மேரேஜ். ஃபேஸ்புக்ல தான் மீட் பண்ணோம். ஆனா எங்க வீட்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாமே சால்வ் ஆச்சு. இப்பதான் எங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சது. கமிங் சாமு, அப்புறமா மீட் பண்ணலாம். வரட்டுமா? பை மாமி. பை பை. பெரிய சாம். என்னப்பா ஆச்சு? எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு நீயும் ட்ரை பண்ண. சாம பார்த்த உடனே மொத்தமா இறங்கி போச்சு அவனுக்கு. டேய் நான் சும்மா சொன்னேன்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அது சரி, சொன்னது மறந்து போச்சோ? நல்ல கிழங்க பார்த்தா பெருச்சாளி பாறைய கூட தொலைக்கும்னு. அவன் ஒன்ன தொலைக்காம இருந்தா சரிடா. இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா நம்பி எந்த யூஸும் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நானே தேட ஆரம்பிச்சேன். ஹலோ ஹலோ, நான் தான் ஆட்சியர் ஆறுமுகம் பேசுறேன். நீங்க யாரு பேசுறது? அண்ணா நான் நாராயணன் பேசுறேனே. நாராயணனா? எந்த ஊர்ல பேசுறீங்க? திருச்சியில இருந்தா? பேப்பர்ல பார்த்தனே.
பேப்பர்ல பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, சினிமா ஹீரோயின் மாதிரி எல்லாம் பொண்ணுங்க வச்சுக்கலாமேனே? சினிமா நடிகையா? அதை விட மிஞ்சி போகல நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணுங்கள்லாம். என்ன அது மாதிரி பொண்ணு தானே கல்யாணம் பண்ண ஆசைனே? பண்ணிடுவோம். பொண்ணு எப்படி இருக்கணும்னாக்கா சும்மா செக்க செவேன்னு அப்படியே மாம்பழ கலரு, அப்படியே கொஞ்சமா ப்ரௌன், அப்படியே ஓரமா பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாம்பழ கலர்ல சிகப்பு ப்ரௌன், அதுல மிக்ஸ் பண்ண கருப்பு. அப்படிதானே வேணும். பண்ணிடுவோம். பண்றதானே நம்மளுடைய வேலையே. கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே, எவ்வளவு செலவாலும் பரவாயில்லண்ணே. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லையா? ஆனே. அப்ப பணத்தோட வாங்க. சரிண்ணே, உடனே முடிச்சிருவோம் தம்பி. சூப்பர்ண்ணே. எப்ப கிளம்புறீங்க? இப்ப கிளம்புறேண்ணே. இப்ப வா. மோமன்களா, பொண்ணா தர மாட்டீங்க? என்னடா பொண்ணு, பெரிய பொண்ணு, எல்லாருக்கும் வைக்கிறேன்டா ஆப்பு. சென்னைக்கு போகிறேன், சும்மா அப்படியே செம்ம ஃபிகரை கல்யாணம் பண்ணுறேன், வந்து இறங்குறேன், இந்த மூஞ்செல்லாம் கரிய பூசுறேன்.
எங்களை காப்பாத்துங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டீங்க. ஐயா ஐயா நீங்க சீக்கிரம் புறப்பட்டு வாங்கய்யா. நீங்க வாங்கய்யா. ஐயா மாறி வேணாம் மாறி மாறி, நான் யாருன்னு தெரியும்ல. என் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மாறி. மாறி வேணாம் மாறி, விட்டு மாறி. மாறி சம்பாதிச்சது அளவுக்கு அதிகமா இருந்தா ஆதரவு இல்லாதவங்களுக்கு கொடு. மாறி வேணாம் மாறி. அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவனுக்கு கொடு. ஆனா நீ ஆடக்கூடாதுடா. மாறி வேணாம் மாறி, விட்டு மாறி. மாறி உங்க அப்பா என்ன போடுறேன்னா நாம விட்டு மாறி. மாறி இப்ப தேடுவான்ல, வர சொல்லு. வாங்கடா. சும்மா சொல்லக்கூடாதா? நீ ஃப்ராடா இருந்தாலும் உன் மியூசிக் கிளாஸ் தான் போ. ஏய் போடா. அவனுங்க இல்லாம ஏதோ மாதிரி இருக்குடா. எனக்கு ஏதோ நடந்திருக்குமோன்னு தோணுது. எப்பா நீ ஆரம்பிச்சிட்டியா? ஏதாவது நடந்திருக்குன்னு. அதுக்கு இல்லை, ராத்திரிக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கணும்ல. கரெக்டா. நாம போய் அதை ஒளிச்சு வச்சிருவோமா? இதை பாரா, அதையெல்லாம் எப்பயும் வீணாக்க கூடாது. அப்படி வீணாக்குனா கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிளிங். டே வாடா போலாம். டேய் உங்ககிட்ட சொன்னல இதை ஆஃப் பண்ணுன்னு. நீ தானே சொன்ன கோபி ஆஃப் பண்ணுவாருன்னு. நீ தானே ஆஃப் பண்ண பிளடி ஃபூல். நான் பண்ணேன். எப்ப? அது சரி. ஹலோ யா ஸ்டீஃபன் ஹியர். சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பார் இவ ஸ்டைலே, சிக்கு வாழ மயிலே அடி ஓகே பார் இவ தூளு. இன்னைக்கு நான் உன்னை ஒத்த சந்திக்கிறேன். அவனுக்கு 2 பேர் இல்லாத நல்லதா போச்சு. இப்போ ஆளு கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சமத்தா இருக்கணும். ஓகே. லா 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 லா. தொட்டுக்க ஒன்று கூட வைக்கல பண்ண. கடவுளே காப்பாத்து. அதான் நான் மறந்துட்டமே. சக்க 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 சக்கச்சா. நாங்க ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டாக்கா நீங்க பேகி பேண்ட்டை தான் பாப்பீங்க. நாங்க பேகி. டேய் ஸ்டீவா, டேய் ஸ்டீவா. என்னடா வால்வால் கத்திட்டு இருக்க? இங்க இருந்த சரக்குங்கடா. டேய் நீ தானடா இங்க கொண்டு வந்து வச்ச. ஏன்டா கேக்குற? அதானே. என்னடா எங்கடா? எனக்கு சத்தியமா தெரியலடா. ஐயோ சரி சரி சொல்றேன். நான் இங்க கொண்டு வந்து வச்சேன். வச்சிட்டு கிச்சனுக்குள்ள போனா ஃப்ரிட்ஜை திறந்தேன். கிளாஸ தண்ணி எடுத்தேன். இங்க கொண்டு வந்து வச்சேன். பார்த்தா சரக்க காணோம். டேய் கதவு சாத்தினே இல்லடா. ஐயோ இல்லடா. டேய் அந்த பெங்காலிக்கார தான் எடுத்துட்டு போடா, போய் பார்க்கலாம். அவன் மண்டைய உடைக்கணும்டா. அவன் இன்னைக்கு எங்கடா அவன்? எங்க? டேய் எங்கடா அவன்? காணோம்டா. எங்கடா அவன்? பறந்து போயிட்டானா? டேய் பெங்காலி எங்கடா போய் தொலைஞ்ச? அத பாதி விலைக்கு வாங்கினடா. குட்ரா டேய். ஐயோ போச்சுடா, எல்லாம் போச்சு. நிஜமாவே போயிட்டானா? போயிட்டான்டா. ஒரு புல்லு ஒண்ணா கிடைக்கும் போதே நினைச்சேன்டா ஏதோ ஆக போகுதுன்னு. எவனோ குடிக்கிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். டேய் பாட்டில் இங்க இருக்குடா. டேய் தள்ளுடா. டேய் யாரா அது குடிச்சிட்டு பாட்டில் மட்டும் வச்சிருக்கிறது? ஐயோ என்ன எழுதி இருக்குடா? குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடா. எவன்டா அவன்? அடிச்சு முடிச்சுட்டு சென்சார் டைலாக்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஒரு டிராப் கூட பாக்கி இல்லடா. ஆண்டவா, இத குடிச்சவன் வயித்தாலேயே போய் சாவணும். டேய் இங்க பாரு சிகரெட். பாருடா கொத்து பரோட்டா மாதிரி கொட்டி கிடக்குதுங்க. ஐயோ சிகரெட். நுரையீரல் பஞ்சு போன்றதா? எவனோ மனசாட்சியே இல்லாதவன் தான்டா இதெல்லாம் பண்ணிருக்கான். புறம்போக்கு.
நண்பா, இந்த வயரிங்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. என் வயிற்றுலயும் ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குடா. தூக்கம் வருதுடா. ஏண்டா கீபோர்டு ஆஃப் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேன்டா. அப்ப எவன்டா நடுராத்திரில கீபோர்டு வாசிக்கிறது? எருமை. அப்போ ஒன்று பண்றியா? நீயே போய் ஆஃப் பண்ணு, நான் அங்கேயே இருக்கேன். டி பக்கி வாடா. தள்ளாதடா. ஒரு வேளை அவனுங்க சொன்னது உண்மையா இருக்குமோ? ஆமா, ஆவிங்களுக்கு அர்த்த ராத்திரில கீபோர்டு வாசிக்கிறது தான் வேலையா? வாடா போய் தூங்கலாம். இவெல்லாம் ஒரு ஆம்பளை. இருக்கே, எல்லாம் இருக்கே. என்னடா என்னாச்சு? இங்க யாரோ இருக்காங்கடா. டேய், இது உங்க சாமி இல்ல, ஏந்து போடா. அவசரத்துக்கு எந்த சாமியை கும்பிட்டா என்னடா? அது மட்டும் இல்ல, இவரும் நபிகள் மாதிரி தான் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன்டா. டேய், கதெல்லாம் சொல்லாம ஏந்து போடா. நீ போடா இங்க இருந்து. எல்லாம் வல்ல அல்லாவே எங்களை காப்பாத்துப்பா. டே டே டே, அணையாதன்னு சொல்லுடா. அணையாத அணையாத. நண்பா, நீ பல தடவை சொன்னப்பா இங்க என்னமோ இருக்குன்னு. இப்போ நான் நம்புறேன். இங்க ஏதோ ஒன்று இருக்கு. இனி எதையும் பார்க்காத, உடனே கிளம்பு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம்டா. டேய், உங்களுக்கு காது கேட்கலையா? இங்க ஆவி இருக்குடா, ஆவி. ஆமாண்டா, ஆவிடா. ஆவி ஆவி ஆவிமா. இது யாரு? இதுதான் நேத்து ராத்திரி உங்க தூக்கத்தை கெடுத்த ஆவி. ஆமா ஆமா. யாரு? இந்த பொண்ணா? இதுதான் உங்களோட பிரச்சனையே. ஓ, அப்ப அல்சேஷம் வந்து இறந்த பொண்ணா இது? என்னது? அதான்டா, இந்த தன்மாத்திரம் படத்துல மோகன்லால் ஏதோ ஒன்று சொல்லுவாரு, அல்ஷிமர்ஸ். அதேதான் அதேதான். அது வந்து செத்து போன பொண்ணா இருக்குமோ? அதனாலதான் பழசெல்லாம் ஞாபகத்துல இல்ல. அது தெரியாது. ஆனா இந்த பொண்ணுக்கு உதவி செய்யறேன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். எப்படி? நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அம்மா யாரோ ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் ஏதாவது பண்ணணும்டா. ஓகே, உங்க பிளான் படி நீங்க பண்ணுங்க. ஆனா நான் வரல. இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல எனக்கு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. அட, ஒரு பிரச்சனை வராது, தைரியமா இரு. டேய், வேணாண்டா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கிளம்புறேன். நீ என் கூட வரியா இல்லையாடா? இல்ல, ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவணுங்கிறது தான் பகுத்தறிவுவாதியோட கொள்கை. அது மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை கண்டுக்காம போறவன் ஆம்பளையே இல்ல, வெறும் ஜடண்டாவன். அதனால நான் வரல. நீ போறதா இருந்தா போடா. உயிரோட இருந்தா அப்புறம் மீட் பண்ணலாம்டா. போடா. அவன் என் பிள்ளையா இருக்க மாட்டானா? பாரு, அவன் இல்ல. என் பிள்ளைய செஞ்சுட்ட. என் பிள்ளையா இருக்க மாட்டான். சும்மா விடக்கூடாது. போடா, போ. என் புள்ள இல்லடா அவன். என் புள்ள இல்லடா அவன். என் புள்ள இல்ல.
என் மாமனை சரிச்சுட்டாடா டேய். டேய், என் சொத்தே போச்சுடா. என் சொத்து போச்சுடா. என் மாமனை செஞ்சுட்டாடா அவன். என் சொத்து போச்சுடா. என் சொத்து போச்சு. அடே! தம்பி அப்படி போய் உட்காருப்பா அப்படி உட்காருப்பா ஒரு மேடர் தான் நடந்திருக்கு மேடரை பார்த்ததுல மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் சார். அப்புறம் என்னாச்சு? நம்ம ஆளுங்க 2 பாடி நினைச்சு மார்ச்சரி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் மார்ச்சரியில போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சான் சார். அப்படியா? எங்கடா இருக்க? கால்ல இருந்து போன் பண்ணி தெருவா சுத்திட்டு இருக்கேன். ஸ்டேஷன்லயா? அங்க என்ன பண்ற? நான் வரவா? சரி வரேன். எந்த ஸ்டேஷன்? 1000 லைட்டா? சரி போய் வரேன். அண்ணே மார்க்கெட் பாஸ்கர் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண இல்லைண்ணே. டிபார்ட்மெண்ட்ல செம்ம வெயிட்னா அவன். நம்ம ஆளுங்க 2 பேர் வர தூக்கிட்டான அவன். அடுத்தது உங்களை தானே கார்னர் பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம அவனை போட்டுனே. அவன் புள்ளைய போட்டதுக்கு பதிலு அவனை போட்டிருக்கணும்டா. வருவான்ல, வரட்டும். சரி ஃப்ரெண்டு. என்னடா ஆச்சு? நீ என்னடா பண்றீங்க? டேய் உன்னை விட்டு வர இடம் எனக்கு தெரியும். நீ ஒருத்தனா இருக்க. அப்புறம் எங்க போவேன்? குட் மார்னிங் சார். ஏப்பேர் மர்டர் கேஸ்ல விட்னஸ் இவன் தான் சார். நீ என்ன மிச்சம் பண்றவுல? கொலையை பார்த்துட்டேன்டா. கொலை செஞ்சிட்டியா? டேய் பார்த்தேன்டா, செய்யல ஒன்று. மச்சான் உனக்கு எதாவது கேட்டாங்க சொல்லி தொலைச்சிட போற. அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைய முடியாது. பார்த்தா கூட பார்க்கலன்னு சொல்லிடு. டேய் கொன்றுவானுங்கடா. ஏய் கொலையை பார்த்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, கொலை செஞ்சவன் சும்மா மாட்டான், கொன்றுவான். சரி நான் வரட்டுமா? டேய் என்ன பேசு. நான் வெளியே வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வா. வெளியே மீட் பண்ணலாம். டேய் இருடா. சீக்கிரம் கொலைகாரனை நீ பார்க்கல. ஆமா சார். கொலை செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது சார். அப்போ அந்த கொலைய செஞ்சது நீதானே? கரெக்டா? ஆமா சார். இல்ல சார், இல்ல சார், நான் இல்ல சார். அப்போ இந்த கொலையை செஞ்சது யாரு? எனக்கு தெரியாது சார். சரி நீ போலாம். செத்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்றானுங்களாம். போங்கடா. லிஃப்ட்டும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது பார். தம்பி எங்க போற? ஐயோ போச்சு. ஏன் பேச மாட்டேங்கிற? சாமி இல்லையா? இல்ல உங்களை எல்லாம் சாமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கள்ளி. இன்னொன்னு வேறயா? ஆண்டவா இது யாரு? அண்ணன் பொண்ணு செண்பகம். நேத்து தான் வந்தா. இனிமே இங்கதான் இருப்பா. நானும் இங்கதான் இருப்பேன். மாமா லைன்ல இருக்காரு, வாங்க போங்க. போன் வந்திருக்கு. சரிங்க தம்பி, நீங்க எங்கேயும் கிளம்பிட்டு இருந்தீங்களே? இல்ல நான் வீட்டுக்கு தான் போறேன். அப்புறமா மீட் பண்ணலாம். அடடி செல்ல குட்டி கண்ணா. பயம்புறுத்துறியா? இவனை முதல்ல பார்சல் பண்ணோம். இருந்தாலும் என்னால தானே அவரு கோச்சிட்டு போயிட்டாரு. அவனா போயிட்டான். 2 நாள் தான். போன வகத்துல திரும்பி வந்துருவான் பாரு. என்னடா? ஆமா ஆமா, அவன் எப்பவுமே அப்படிதான். இந்த வந்துட்டான் பாரு.
என்னடா பஸ் கிடைக்கலையா? இப்படி உங்களை ஒரு ஆபத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே கேட்கலடா. இனி எதுவா இருந்தாலும் நானும் கூட இருக்கேன். அவ்வளோ செட் பண்ற வரைக்கும் இங்க தான் இருந்து சமாளிச்சு ஆகணும் போல இருக்கு. அக்கா திருட்டு மூஞ்சி. சும்மா இதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மார்னிங் மார்னிங். என்னன்னே தெரியல, சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த கோலம்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். வளையமா இருக்குல்ல, அதனால. அப்படியா? அப்படித்தான். அப்புறம் எனக்கு கோலம் மட்டும் இல்ல, கோலம் போடுறவங்களையும் ரொம்ப பிடிக்கும். என் பாட்டி என்னை விட நல்லாவே கோலம் போடுவாங்க. நான் பாட்டி கிட்ட சொல்றேன். பாட்டியா? சரி, கோலம்லாம் எந்த மாவுல போடுவாங்க? தேன் மாவுலியா, கோதுமை மாவுலியா, இல்ல அரிசி மாவுலியா? ஆட்டா மாவுல. இனி என் வீட்டு வாசல்ல காலையில எழுந்து வட்ட வட்டமா கோலம் போட போறேன். நீ எவ்வளவு அழகா கோலம் போடுவான்னு எங்களுக்கு தெரியாது. நாலு பேர் எங்க போறீங்க? இல்ல 3 பேரும். இந்த பிளாட்ல ஒரு சேவல் ரொம்ப ஆட்டம் போடுது. இன்னைக்கு அதை அறுத்து குழம்பு வைக்கணும். நண்பர்களே, இதுதான் செண்பகம். செண்பகம், இதுதான் என் நண்பர்கள். கண்ணுல பாரு, தூசி விழுந்திருக்கு. என்ன ஒரு பாசம்டா. ஏண்டா என் கண்ணுல தூசி விழுந்தப்போ நீ எல்லாம் ஒரு தடவையாவது எடுத்து விட்டுருக்கியாடா? செல்லக்குட்டி போடா. எங்கடா போயிருந்து இவ்வளோ நேரம்? என்னடா உங்க அப்பா கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இருக்க? பாத்தீங்களா எவ்வளவு திமிரா போறான்னு? உங்களாலதான் அவன் கெட்டு குட்டி சவரா போயிட்டு இருக்கான். நான் ஏதாவது சொன்னா இந்த வீட்டுல பிரச்சனை ஆயிடுது. போதும் போதும், தேவையில்லாம பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத. அப்ப எப்பவுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் ஏதாவது பண்ணாலே பிரச்சனை வருது. பேசாம இருடி, அவனை நான் பாத்துக்கிறேன். டேய் கிறிஸ்டி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? அம்மா இங்க வாங்கல. அதிக தாடா. டேய் கிறிஸ்டி. யாரடி கிறிஸ்டி? டேய், அழகான பொண்ணுங்க சென்னையில் இருக்கான். யாரா சொன்னது உனக்கு? அதான் வந்து இறந்தும் பார்த்தனே. சும்மா இல்லை, சென்னை தான்டா. டேய், ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை தேடி வந்த, அதுவும் இல்லை. இல்லை வேலை இருந்து வந்த, அதுவும் இல்லை. இவன் பெரிய சிங்கர் வேலை கமலஹாசன் பொண்ணு தேடி வந்துட்டான். மச்சான், என் வீட்டில் இருக்கவங்க என் வாழ்க்கையை பற்றி வச்சுருந்தா நான் என் வேலையை பார்த்துருப்பேன். 25 வயசு ஆகுது. இது வரைக்கும் அவங்க பேச்சு கேட்டு வளர்ந்தோம். மீதி இருக்கிற மேஜர் பொசிஷன் நம்மளுது மச்சான். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்ல, அதுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் வேணும்ல. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? எனக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா? நானே இன்னொருத்தவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்டா. இதில் நீ வேறையா? அதனால மச்சான், இந்த பார், இந்த வாழ்நாள் ஃபுல்லாக அல்லோலப்பட்டு அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற காசை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி 1 இல்லை 2 இல்லை ஊரில் இருக்கிற எல்லா பேங்க் வாசப்படி ஏறி இறங்கி லோனை வாங்கி அதுக்கப்புறம் வீட்டை கட்டி
அப்பாடா அப்படின்னு நடுவீட்டில் படுத்து விட்டத்தை பார்த்தா மேலே ஒரு பள்ளி. அந்த பள்ளி அவனுக்கு என்ன சொந்தமா பந்தமா பார்த்துட்டு கண்டுக்காம விடுறது இல்லையா மச்சி? அது மாதிரி நானும் ஒரு ஓரமாக இருந்துருப்பேன்டா. டேய் நானே அங்க அந்த பள்ளி மாதிரி தானே போய் ஒட்டிட்டு இருக்கேன். விடுமச்சான், ஒரு வீட்டில் 1-2 பள்ளி இருக்குது இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு போகிறேன். சொன்னா கேளுடா, அவன் கூட நான் இருக்க முடியாதுடா. ஒருத்தன் என்னன்னா சம்பாதிக்கிற திமிரில் என்னென்னவோ பண்ணுறான். இன்னொருத்தன் அவனே பிரிட்டிஷ்கார மாதிரி ஃபீல் பண்ணி இங்கிலீஷ் பேச கொள்றான்டா. ஹலோ சொல்லுடா. இதோ நேரில் வந்து சொல்லுடா. நீ எங்கே இருக்க? இதோ வரேன்டா. வாடா போலாம். Vaida, yesterday I tried to call your phone. Fully switched up. Why? What happened? Oh my God! ஃப்ரெண்டுடா, ஊர்லேருந்து வந்துருக்கா. ஹாய் ஹாய் மிஸ்டர் பட்லர். Yeah. பிரிட்டிஷ்காரனுக்கு அப்புறம் இங்கிலீஷை கரெக்டாக பேசுகிற இந்தியாவில் இருக்கிற ஒரே ஆள். Hey, absolutely. ஆமாம் ரைட். Yeah. எனக்கு தெரியும். Hey, you go this side. You come that side. ஐ வில் கம். Yeah. Go. What do you want? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே எனக்கு போதும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? Chicken, mutton. சிக்கன் மட்டன் சூப்பர். திஸ் இஸ் சிக்கன். Yeah, this is chicken. Eat. மச்சான் சாப்பிட்றா. எனக்கு ஒரு ஆசை. என்ன மேன்? எப்படியாவது நானும் உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசணும். Don't worry man. நல்லா சாப்பிடு. அப்போ சாப்பிட்டா பேசலாமா? So funny yaar. இன்னும் ஆரம்பிச்சிட்டியாடா? You want learn English? I will teach you. But one condition. Small exam for you. வந்துறான் பஸ் கோமாளி. A for அடல் ஃபிலிம். இந்த பிரச்சனை. B for ஃபிலிம். C for சீஃப் ஃபிலிம். D for தட் ஃபிலிம். wow. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னது உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும் போடா. என்னடா அவங்க கூட சேர்ந்துட்டீங்க? இருடா அவனை பாத்துக்கிறேன். செமையா இருக்குல்ல? இரு நான் போறேன். மிஸ்டர் வினு, நீங்க செய்யறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. நல்ல ஃபேமிலி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் தான் இது. எங்கடா போற? நாங்க பிளாட்டை கொஞ்சம் செக் பண்ணணும். இங்க கொஞ்ச நாளாவே பொண்ணுங்களோட சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதானே? அப்ப நீங்களே வந்து சர்ச் பண்ணி பறக்கும் படம் வருது. எஸ்கேப். இதுக்காகத்தான் நான் முதல்லயே சொன்னேன், பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பிளாட் தர வேண்டாம்னு. அந்த ஆள் இங்க வரட்டும். வாங்க. என்னடா இத்தனை பேரு? இங்க யாரும் இல்ல. அங்க பாருங்க. யாரும் இல்லையே சார். எதுவும் இல்லையே. வெயிட் பண்ணு, இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இங்க யாரும் இருக்காங்கன்னு சொன்னீங்க, யாருமே இல்லையே. சும்மா எங்க வேலையை கெடுக்காதீங்க. நான் கிளம்புறேன். இவ்வளோ நல்லவங்கள பார்த்து நீங்க இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு கூடாது. என்ன சார், இவனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. டேய் சென்டிமெண்டா மூஞ்ச வச்சுக்கடா. இங்க பாருப்பா, இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம். சாரி. நான் அப்பவே சொன்னல, இந்த ஆள் சரியான பைத்தியம். அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். பண்ணிட்டானுங்க. இன்னும் போலியா நீங்க? இங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ணணும்ல. யார் கான்ட்ராக்டர்? நான் பெயிண்ட் அடிக்க வந்திருக்கேன். நீங்க ஓகேன்னா எல்லா இடத்துலயும் பெயிண்ட் அடிச்சிடுவேன். ஓகேவா? போயாங்கற. பெயிண்ட் அடிக்கிற. என்ன அடிக்கிற? போயா.
நம்ம ஃப்ளாட்ல யாரோ ஒரு பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்கோன்னு சந்தேகப்பட்டு வந்திருக்கானுங்க. எப்படியாவது செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சானுங்க. நம்மள அவனுக்கு இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்களா அவனுங்களா? டேய் வாடா, நீ ஏன்டா பெரிய பிரச்சனை ஆக்குற? வாடா டேய், இதெல்லாம் இப்படியே விட்டா சரி வராதுடா. பாத்துக்கலாம். டேய் அவங்க சொன்னதுலயும் அர்த்தம் இருக்குடா. இங்க ஒரு பொண்ணு இருக்கல்ல? அட அது ஆவிடா. டேய் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு தானே. டேய் நீங்க இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க, விடுங்கடா. என்னடா கூலா வருது? வந்து தேடிட்டு போங்க, நம்ம சும்மா இருப்போம். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் வீட்ல ஆவிங்களை வளர்க்காதீங்கன்னு. தம்பி தம்பி ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்க, அமைதியாரு. ஜலந்தம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வோமுகம் நரசிங்கம் திருஷ்டம் ஜலந்தம் சர்வோமுகம் நரசிங்கம் திருஷ்டம் முகம் நரசிங்கம் திருஷ்டம் பத்ரம் நித்யம் போன் அடிக்குது பாருடா. ஏய் மச்சான் போன் அடிக்குது பாருடா. மச்சான் மச்சான் டேய் புரோக்கர் பேசுறான் பாருடா. டேய் புரோக்கர்ரா, நீ பேசுறியா? தம்பி நாராயணா, ஆக்சுவலா நீங்க கேட்டது மாதிரியே அழகான பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. ஆக்சுவலா பொண்ணு ஊரு கேரளா. ஆக்சுவலா பொண்ணு பேரு பேர்லாம் முக்கியம் இல்லையா, சும்மா 18 வயசு, செம்ம ஃபிகரா இருக்கணும். அமௌண்ட்லாம் பிரச்சனையே இல்லைங்க. அமௌண்ட் பிரச்சனை இல்லையா? நாங்க 4 பேர் இருக்கிறோம், கூட்டு வந்தீங்கன்னா அப்படியே பாஞ்சிருவீங்களா? இன்னைக்கு என்ன ராகு நம்பராகவே போகுது. மச்சான் போனை கட் பண்ணிட்டான்டா. என்னடா பண்ணுங்க போனை வச்சு? ஏய் என்னடா பேசுறீங்க? பொண்ணு ரெடியாண்டா, வந்து பார்க்க சொன்னார்ரா. ஹலோ ஏப்பா நாராயண பேசுறது? ஆமாண்ணே, தூங்கிட்டேண்ணே, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பேசுனாங்கண்ணே. ஏப்பா அவங்க கூட பழகாதப்பா, ரொம்ப கெட்ட பசங்கப்பா. அண்ணே விடுங்கண்ணே, கோச்சிக்காதீங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. நானா டென்ஷன் ஆகல, அவங்க தான் டென்ஷன் ஆகி விட்டாங்கப்பா. அவங்க தொழில மாத்தி விட்டாங்கயா. சரி விடுங்கண்ணே, மேட்டருக்கு வாங்கண்ணே. என்னப்பா அவங்க மாதிரியே மேட்டர் சொல்ற? ஐயோ அண்ணே, விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னேன் நான். ஆக்சுவலி உனக்கு பொண்ணு ரெடி. எல்லிஸ் ரோட்டுக்கு 9 மணிக்கு வந்துரு. காலை 4 மணிக்கு வந்துட்டுமாண்ணே. ஓ அவசரம் எனக்கு தெரியுதுப்பா. 9 மணிக்கு வந்துரு. 9 மணிக்கா? சரிண்ணே. என்ன 9 மணிக்கு வர முடியல, இன்னும் ஆளை காணுமே. எங்க போயிருப்பேன்? போன் வேற வரல. அண்ணே போலாண்ணே. ஏப்பா நாராயணா, மணி என்ன ஆகுது? 10 ஆச்சு, போலாண்ணே. 9 மணிக்கு வரணும் சொன்ன, இதுல வர 4 மணிக்கு வரணும் சொன்னியா? 4 மணிக்கு வந்தண்ணே, கூட்டிட்டு வந்தண்ணே, போயிட்டேன். 4 மணிக்கு வந்தியா?
கஸ்டமர் போயிருவாங்கப்பா. கஸ்டமரா? ஏப்பா ஒண்ணே மாதிரி பொண்ணு பாக்குற எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி வாங்க வாங்க போலாம் ப்ளீஸ். சரி போலாமா? போய் அட்டெண்ட் பண்ணுவோம் போ. ஆக்சுவலி வணக்கம். வணக்கம் மருதவதி. ஆக்சுவலி എന്തില്ല? சார் நான் சொல்லல. தம்பி தான் ஆக்சுவலி. ഓ കണ്ടപ്പോ മനസ്സിലായി. ഓ ഇരിക്കി. கீழே உட்கார்ப்பா. உட்கார்ப்பா. நான் சாய சரி கொண்டு விட்டு வாங்க. என்ன சைக்கிள் போட்டோ வச்சுக்கறாங்க? எங்க சைலா படா எங்க? ஏன் அலையறீங்க? ஏப்பா சைலா சுட்டு அலையாம எப்படி பார்க்கிறது? எங்க அங்க பண்ணு. ஐயோ எல்லாம் அழகா இருக்க. நீ கொடுத்து வச்சதுப்பா. விளையாடாதீங்க. லேங்க விளையாடுறது. நீ தப்பா விளையாட போற நல்லா. கிளம்புறேன். உனக்கு பொசு கோவம் வரும். சும்மா இருப்பா. தம்பி എനിക്ക് തമിഴ് கொஞ்சம் தெரியும். ഞാൻ പറയട്ടെ? நல்லா பண்றீங்க. நல்ல தமாஷா. ஆறுமுகம் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தம்பி இப்ப என்ன பண்றாரு? இப்ப கல்யாணம் முடிக்க போறாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு நமக்கே தெரியாது. நமக்கு எதுக்காது? ஓ தமாஷா. நான் என்னோட பொண்ணை தங்க போல பாத்துக்கிட்டேன். அப்பா நீ யாரும் உரசு விடாம பாத்துக்கப்பா. சாய எடுத்து എങ്ങനെയുണ്ട്? தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ആറുമുഖം അത് എന്റെ വൈഫ് ആകും. ആറുമുഖം എന്റെ മകളെ കല്യാണം ചെയ്യണ്ടെന്നാ 3 കണ്ടീഷൻ. என்ன கண்டிஷன்? കണ്ടീഷൻ നമ്പർ 1 മണ്ട മേലെ കൊണ്ട വെക്കണം. ரெண்டாவது கண்டிஷன்? കണ്ടീഷൻ നമ്പർ 2 എന്റെ ഒരു വൈഫേയും அதையும் வச்சுக்கோ. ആറുമുഖം എന്റെ വൈഫേ நல்லா പാത്തുക്കണം ഞാൻ പറഞ്ഞത്. കണ്ടീഷൻ നമ്പർ 3 എന്നോട് മകളെ കല്യാണം കെട്ടും മുമ്പേ തനിയെ ഒരു 5 മിനിറ്റ്. ஏய் உனக்கு எங்கேயே பச்சை இருக்குடா. விளையாடுறீங்களா? டேய் கார் வாங்கி முன்னாடி அது மாதிரி இது. அண்ணே இது சரிவிட்ட மாதிரி தெரியல. எதுனா சரிப்பட்டு வர? எல்லாம் சரிப்பட்டு வரும். போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். அண்ணே போனே. ഞാൻ എന്താ പറഞ്ഞത്? കല്യാണം കെട്ടത് മുന്നാടി മനസ്സ് വിട്ട ഈ മകളോട് 5 മിനിറ്റ് തനിയെ പേസണ ഞാൻ പറഞ്ഞത്. இதுக்கெல்லாம் ஓகேனா சத்தியம் ஜி. ஏய் சத்தியம் பண்றா. ஏய் உனக்கு ஊர் உலகம்லாம் பொண்ணு பார்த்து என்ன அலைய முடியல. சத்தியம் பண்றா. பொண்ணு தானே இருக்கு சொன்னாங்க. மண்ணு மூட்டை இருக்குது. அகத்தே வந்து கதவு அடைக்கும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன பண்றது? ஐயோ என்ன பொண்ணு நோக்கம் வந்ததோ இல்ல டிவி நோக்கம் வந்ததோ? ஆக்சுவலி அச்சன் நமக்கு கொடுத்தது 5 மினிட். அதுல 2 மினிட்ஸ் டிவிக்கே போயாச்சு. பேலன்ஸ் 3 மினிட்ஸ் உண்டு. அந்த பேர் என்ன? நாராயணனோ? நல்ல பேரு. எந்த பேர் என்ன தெரியுமா? அது எங்க ஸ்கூல்ல விളിക്കേണ്ട பேரா. எங்க அப்பா என்ன செல்லமா விളിക്കേണ്ടது சூச்சு. எந்த பேரு சிறிதா இருக்குன்னு பாக்குறியா? சொல்லி எந்த வேலை செய்யுது? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்த ஜோலிக்கும் போக கூடாது. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆக்சுவலி நீங்க குளிக்கும் போது தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சுப்பீங்களா இல்ல ஃபுல் பாடி வச்சுப்பீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் பாடி வச்சுக்கணும். ஹலோ நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலி ஃபுல் டைம் ஸ்பா, பார்ட் டைம் நோ வொர்க். ஆக்சுவலி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு தெரியுமா? என்னது? ஆக்சுவலியா? ஆக்சுவலி என்ன சொன்ன? ஆக்சுவலி ஆக்சுவலி ஐயோ நாராயணா உனக்கு 15,000 வாங்கிட்டு நான் திரும்பி வா ஓடாதே. நாராயணா தங்கா ஓ ஐயோ எங்க போறாங்க ஏது போல தெரியல. ஆத்தாடி இந்த பூக்காரி யாப்பா நான் சாப்பிட்டு பொண்ணுலாம் காட்டுறேன். யாப்பாடி யாதடி நல்ல பொண்ணை காட்டி தெரிஞ்சிருவா ஓட விடாத.
மச்சான் மண்டே மேல கொண்டே வச்சா சூப்பரா இருக்காது. நாராயணிக்கு வச்சா சூப்பரா இருக்கும்டா. பிஃபோர் பாத்திங் டேக் ஆயில் ஒன்லி ஹெட் ஆர் ஃபுல் பாடி. நோ 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 டோன்ட் கிட் மீ ஏய் என்ன சிரிக்கிறீங்க? பொண்ணை தேடி புரோக்கருக்கும் மேட்ரிமோனிக்கும் காசை கொடுத்து வேஸ்ட் பண்றான் மச்சான் இவன். ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே இருக்குடா. அப்படின்னா ஃபேஸ்புக்னா இப்படி இருக்கும் மச்சான். டேய் கலக்காதீங்கடா. அப்படின்னு என்னடா சத்தியமா தெரியலடா எனக்கு. அதுக்கெல்லாம் முகராசி வேணும்டா. ஏடா நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன குறை? டே பட்லர், பட்லர் எப்படா ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது? ஏய் அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், ஆண்ட்ராய்டு டெலிஃபோன் ஃபோன் அதெல்லாம் உனக்கு எதுவுமே இல்லடா. இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடா. கோ டு ஸ்லீப், டோன்ட் டிஸ்டர்ப் மீ.